நெல்லை மாநகர் பகுதிகளில் இருந்து வழக்கமாக இயக்கப்படும் 155 பேருந்துகளில் 148 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், நெல்லை மாவட்டத்தில் பேருந்து இயக்கம் எவ்வாறு இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 2வது நாளாக CITU, AITUC மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தினர் 2வது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் சுமார் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் 5500 பேரும், நெல்லை மண்டலத்தில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த 4 மாவட்டங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 9500க்கும் மேற்பட்டோர் இந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணிக்கு செல்லாமல் இருந்த போதிலும் அரசு சார்பிலும் தோமுச சார்பிலும் பல்வேறு மாற்று ஓட்டுநர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு பேருந்துகள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டிருந்தது. இதே போன்றுதான் இன்று 2வது நாளாகவும் நெல்லை மாநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வழக்கமாக இயங்கப்படக்கூடிய 155 பேருந்துகளில் 148 பேருந்துகள் காலை 7 மணி வரை சென்றிருந்தது. அதே போன்று நெல்லை வண்ணார்பேட்டை புறவழிச்சாலை பணிமனையிலிருந்து இயக்கப்படக்கூடிய 53 பேருந்துகளும் இயக்கப்பட்டது. நெல்லை தாமிரபரணி பணிமனையிலிருந்து இயக்கப்படும் 45 பேருந்துகளில் 40 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. அதே போன்று KTC நகர் பணிமனையிலிருந்து 57 பேருந்துகளுக்கு 52 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள அனைத்து பேருந்துகளும் பேருந்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நேரங்களில் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழக பணிமனைகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி கோட்டத்தை பொறுத்தவரையில் மொத்தம் 901 பேருந்துகளில் கிட்டத்தட்ட 100% பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருவதாகவும், ஒரு 45 ஸ்பேர் பஸ்கள் மட்டுமே இயக்குவதற்காக அந்த ஓட்டுநருக்காக காத்திருப்பதாகவும் போக்குவரத்து பணிமனைகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் நாம் நேரடியாக சென்று பார்த்தோமானால் அங்கேயும் வழக்கம் போலவே திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர், தூத்துக்குடி, நாகர்கோவில், சங்கரன்கோவில், சிறுவில்லிபுத்தூர் உள்ளிட்ட அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் 2வது நாளாக CITU, AITUC அண்ணா தொழிற்சங்கத்தினர் இன்றைய தினம் பணிமனைகளை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த போராட்டமானது இன்று காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்று CITU மற்றும் AITUC அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இன்றைய தினம் ஒரு பக்கம் பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தாலும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் அறிவிக்கப்பட்ட தொழிற்சங்கத்தினர் இந்த போராட்டமானதும் தொடர்ச்சியாக நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் நெல்லையில் போக்குவரத்து நிலவரம் குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுடலைக்குமார்.